ரத்தத்தை வியர்வையாக சிந்தி விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை வாங்குவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு துப்பில்லை. செயல் திட்டங்களை பார்த்தா அவர் விவசாய மந்திரி என்று அழைக்க வேண்டாம், இன்றையிலிருந்து அவரை விஷம் பரப்பும் மந்திரி அப்படி நாம சொல்றோம். அப்ப இந்த அரசாங்கம் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் எதுக்கு இருக்கார் அமைச்சரா? விவசாயி விதைச்சிட்டு 110 நாள் 120 நாள் கழிச்சுதானே அறுவடை பண்றான். அந்த 120 நாள் நீங்க என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசாங்கம் மக்கள் பணத்தை மூட்டை கட்டுறதே வேலையா பாத்தீங்க. விவசாயி கொண்டு வர நெல்லு மூட்டைய மழையில் நனைய விடுறீங்களே மகா பாவிகளே. ஆனா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய நெல்லை வாங்கினா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல வாங்கறத பத்திரப்படுத்தி வைப்பதற்காக நெல் கிடங்குகளுக்காக 300 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அந்த 300 கோடி யார் வயிற்றுக்கு போச்சு? இதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்னு பாரதிய ஜனதா கட்சி கேட்டா நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா முட்டா பசங்க ஆட்சியில நீங்க வெள்ளை அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா அவன் வெறுங்கடுதாச தர்றான். டிஆர்வி ராஜா அவரு வெள்ளை அறிக்கைன்னு பத்திரிகையாளர் கூட்டத்துல, அதாவது விவரம் தெரியாத இடத்துல பேசல, பத்திரிகையாளர் கூட்டத்துல இந்தோ இருக்கு வெள்ளை அறிக்கைங்கிறாரு. இந்த முட்டாள்கள்ட்ட நாம வெள்ளை அறிக்கை ஒண்ணு கேட்கவில்லை, பயமா இருக்கு. அவ்வளவு மோசமான ஆட்சி, பொறுப்பற்ற நபர்கள் ஆட்சியில இருக்கிறார்கள்.